உள்ளே போய் தேட்டரில் உட்காந்துருக்கும்போது அப்போ படம் போடல மறுபடியும். ஏன்னா அங்கே டைம் ஆகும். யூஎஸில் வந்து ஒரு செக்லாம் முடித்தோடனே கொஞ்ச நேரம் டைம் எடுத்துப்பாங்க. மறுபடியும் ஃபைனல் செக் ஒரு தடவை பண்ணுவாங்க. ஃபைனல் செக்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணுவாங்க, சுவிட்ச் ஆன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சுவிட்ச் ஆன் பண்ணுறதுல டைம் ஆகிறப்போ இவங்கெல்லாம் கேட்டாங்க. நான் சொன்னேன், லியோ படம் விஜய் ஃபேன்ஸோட பார்க்க வந்திருக்கேன். கடைசியில் பார்த்தா நீங்கள் என்ன பேச சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி இதே தான் சொல்லியிருந்தேன். என்ன பேச சொல்கிறீங்க, இந்த ஃபஸ்ட்டு 3 ரோவில் இருக்கவங்க பிரச்சனை இல்லை, எப்படின்னு தூங்கிடுவாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் பார்ட்டி போயிட்டு அப்போ தான் வந்தாங்க. பார்ட்டி போயிட்டு வந்தாங்கன்னா என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியும். முன்னாள் நைட்டு, முன்னாள் நைட் இல்லை, அங்கெல்லாம் அந்த விஜய்க்கோட கொண்டாட்டத்தில் காலையிலேருந்தே எல்லாம் பார்ட்டியில் இருந்து எல்லாரும் டயர்டாகி அந்த இடத்துல வந்து அவங்க தூங்கிடுவாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் நான் சொன்னது என்னென்னா, படத்தை போடாமல் அப்படின்னு ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்கேன். படம் பார்க்காம ஒருத்தர் எப்படி விமர்சனம் பண்ண முடியும்? அப்போ அதை வந்து வேணுன்ட்டு ட்விஸ்ட் பண்ணி விட்டதில் வீடியோவில் என்ன இருக்குது ஏது இருக்குலாம் பார்க்க தேவையில்ல, அவர் விஜய் படத்தை கலாச்சிட்டார் அப்படின்னு சொன்னது தான். அதை இப்போ வரைக்கும் விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து விஜய் படத்தை கலாச்சிட்டாரு, விஜய் படத்தை கலாச்சிட்டாரு.